டிஎன்பிசி 2022 கேட்ட பழைய கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், பி மற்றும் கியூவின் பி மற்றும் கியூவின் ஹச்சிசிஎஃப் எவ்வளோனா எக்ஸ். பி மற்றும் கியூவோட ஹச்சிசிஎஃப் எவ்வளவு? ஈக்குவல் டு எக்ஸ். ரைட்டா? ஓகே. மற்றும் கியூவோட வேல்யூ எக்ஸு ஒய். ஓகே. அப்படிங்கும்போது பி மற்றும் கியூவின் எல்சிஎம் கேட்டிருக்காங்க. பி மற்றும் கியூவின் எல்சிஎம் கேட்டிருக்காங்க. சரியா? ரைட்டு. நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். அதாவது ரெண்டு நம்பரின் மல்டிப்ளிகேஷன் அடிப்பாங்க. ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். இதில் டூ நம்பர்ஸுங்கிறது எது? பியும் கியூவும். சரியா? ப்ராடக்டாக மல்டிப்ளை ஈக்குவல் டு எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் இன்ட்டு அதோட ஹச்சிஎஃப் நமக்கு தெரியும். பியும் கியூவோட ஹச்சிஎஃப் வந்து எக்ஸுன்னு இருக்குது. அதை சப்ஸ்டிட் பண்ணிங்க எக்ஸு. ஸோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு கியூ. இந்த எக்ஸு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இங்கே வரும்போது டிவைடில் வந்துடும். ரைட். ஓகே. அப்புறம் என்ன கொடுத்துருக்கு? கியூவோட வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. எக்ஸு இன்ட்டு ஒய். ஸோ கியூவோட வேல்யூ என்ன எழுதலாம்? எல்சிஎம் ஈக்குவல் டு பி இன்ட்டு கியூவோட வேல்யூ என்னது? எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைடட் பை இந்த எக்ஸ். எக்ஸ் கேன்சல். ஸோ என்ன கிடைக்கும்? பி இன்ட்டு ஒய். ஸோ இதோட எல்சிஎம் என்னது? பி ஒய். ஆன்சர் 4. இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். செவ்வகத்தின் நீளம் 3x + 2. அதாவது இதுதான் செவ்வகம் இல்லையா? அதோட நீளம் வந்து 3x + 2. ரைட். லென்த் வந்து அதோட பிரெத்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அகலம் இதான் பிரெத்து. இது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3x - 2. சரி. ரைட். அப்போது லென்த் இஸ் ஈக்குவல் டு 3x + 2. இந்த எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க எவ்வளவு? 20. அப்போது 3 × 20 + 2 எவ்வளோ வரும்? 3 × 20 60 + 2 62. ரைட். அடுத்து பிரெத் ஈக்குவல் டு 3x - 2. ரைட்டா? அப்போது 3 × எக்ஸோட வேல்யூ எடுத்து 20 × 20 - 2. அப்போ எவ்வளோ வரும்? 3 × 20 60. 60 - 2 எவ்வளோ வரும்? 58. ஸோ நமக்கு லென்த்து வந்து 62, பிரெத்து வந்து 58. ஒரு ஏரியா, ஒரு செவ்வகத்தோட ஏரியா பரப்பளவுக்கான என்ன செய்யணும்? ஃபார்முலா பரப்பளவு ஈக்குவல் டு லென்த்து இன்ட்டு பிரெத்து. லென்த்து வந்து 62, பிரெத்து வந்து 58. ஸோ 62 × 58 எவ்வளோ வரும்? ஈகட்டா 16 மீதி 1, 6 48 49, ஈகஞ்சா 10 மீதி 1, 6 30 31, 6 9 5 3 3596 ஸ்கொயர் யூனிட். இதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 4^3.5 = 2^5. சரி. 3.5 என்னது? 3 இல்லையா? 3 எப்படி எழுதலாம்? 3 + 1/2. சரியா? சரி, தான் 3. ஸோ 2 × 3 6 + 1 டிவைட் பை இந்த 2. ஸோ இப்போ 3ங்கிறது என்னது? 7/2. ரைட். ஓகே. ஸோ 4^7/2 = 2/5. இந்த 4 எப்படி எழுதலாம்? 2/2 எழுதலாம். ஓகேவா? 2/2 4. ஸோ 7/2 = 2/5. இந்த 2க்கு 2 கேன்சல் ஆகிடும். ஸோ 2/7 = 2/5. இது எப்படி எழுதலாம்? இஷ்டுன்னு அர்த்தம், டிவைடட் பைன்னு அர்த்தம். ஸோ 2/7 டிவைட் பை 2/5 ஈக்குவல் டு 2/7. இந்த பவரில் இருக்கிறது மேலே வரும்போது என்ன ஆகும்னா மைனஸில் வரும். சரியா? பவரில் இருக்குது. டிவைடில் இருந்ததுன்னா மைனஸில் வரும். மல்டிப்ளிகேஷன் தான் ப்ளஸில் வரும். ஸோ இதில் டிவைடில் இருக்குது. ஸோ என்ன செய்யணும்? மேலே வரும்போது மைனஸில் வரும். ஸோ 2/7 இது -5 டிவைடட் பை 1. ஸோ 2 7 - 5 எவ்வளவு?
2/1 equal to 2 power 2 4/1. So answer 4:1. அடுத்த கொஷின். 10 விவசாயிகள் 21 நாட்களில் ஒரு நிலத்தை உழுது முடிக்கின்ற நிலையில் 14 விவசாயிகள் எத்தனை நாள் உழுது முடிப்பாங்கன்னு கேட்டாங்க. சரியா? சரி, ரைட்டு. 10, அதாவது இது எப்படின்னா men 1 day 1 equal to men 2 day 2. சரி, ரைட், ஓகேவா? அப்படி தான் போடணும். men என்னது ஃபஸ்ட்டு 10 விவசாயி, ஸோ 10 men இன்ட்டு எத்தனை டே 21 நாளில் முடிக்காங்க ஈக்குவல் டு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க 14 விவசாயிகள். men 2ங்கிறது 14 விவசாயிகள் எத்தனை நாட்களில் உழுவர் அதான் கேட்டிருக்காங்க. டே 2 தான் கேட்டிருக்காங்க. ரைட்டு, ஓகேவா? சரி, ரைட்டு. அப்போ 10 × 21 இந்த 14 ஈக்குவல் டு கன்சிடர் ஆகும்போது மல்டிப்ளிகேஷனுக்கு டிவைடில் வந்துடும் ஈக்குவல் டு டே 2. சரி, 2 7 14 3 7 21 4 2 5 10. அப்போது டே 2 இஸ் ஈக்குவல் டு 5 × 3 15. அப்போது 14 விவசாயிகள் 15 நாட்களில் அந்த வேலையை முடிப்பாங்க. ரைட், ஓகே. அடுத்த கொஷின். இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இருக்குது, அதாவது அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ். சரியா? அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ்னால் என்ன அர்த்தம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. 2 4 6 8, அதாவது இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளவு 4 - 2 2. ரைட்டா? அதே மாதிரி இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளவு 8 - 6 ஈக்குவல் டு 2. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து எல்லாத்துக்கும் காமனாக இருக்கும். இப்போ இது 2 2 வருதா, இப்படி தான் வரும். ஓகேவா? ஸோ அந்த ஃபார்மெட்டில் தான் இது இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 18 A B -3. சரி, ஓகே. இந்த ஃபார்மெட் இருந்துச்சுன்னா A + B என்னென்னு கேட்டுருங்க. அப்போ இந்த ஃபார்மெட் நம்ம எப்படி எழுதலாம்? 2வது டேர்ம்லேருந்து ஃபஸ்ட்டு கழிங்க A - 18 ஈக்குவல் டு 4வதுலேருந்து 3வது கழிங்க -3 B. ஓகேவா? சரி, இப்போது இந்த A இங்கே இருக்கட்டும். இந்த -B ஈக்குவல் டு கன்சிடர் ஆகும்போது +B ஆகிடும் ஈக்குவல் டு -3. இந்த -18 ஈக்குவல் டு கன்சிடர் போகும்போது +18 ஆகிடும். ஓகே. அப்போ A + B ஈக்குவல் டு எவ்வளவு 18ல் 3 போனால் 15. ஸோ ஆன்சர் C. அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு செவ்வகம் இருக்குது பாருங்கள். ஒரு செவ்வகம் கொடுத்துருக்காங்க. அந்த செவ்வகத்தோட ஒரு பக்கம் 5 சென்டிமீட்டர் செவ்வகம் இருக்குது. இந்த செவ்வகத்தோட ஒரு பக்கம் 5 சென்டிமீட்டர். அதோட மூளை விட்டம் 13 சென்டிமீட்டர். அதோட மூளை விட்டம் வந்து எவ்வளவு, அதான் டயகனல் 13 சென்டிமீட்டர். ரைட்டு, ஓகேவா? சரி, ரைட்டு. நம்ம ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? லென்த் இன்ட்டு பிரெத்து. அப்போது நமக்கு பிரெத்து தெரியும் 5 சென்டிமீட்டர், லென்த்து தெரியாது. இதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, ரைட்டு. இப்போ பாருங்கள். ரைட், இப்போது இந்த படம் எப்படி இருக்குது? இந்த போர்ஷன் மட்டும் எடுத்துக்கங்க. ரைட்டா? ரைட், இது 5, இது 13. ரைட்டா? A B C என்ன சொல்லுதுன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்த C கண்டுபிடிக்கணும்னா C² = A² + B². ரைட், ஓகேவா? சரி, ரைட்டு. C வந்து எவ்வளவு 13. இப்போ 13² = A வந்து எவ்வளவு 5 5² ப்ளஸ்ஸு B தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் B². ரைட், ஓகேவா? சரி, இந்த 13² எவ்வளவு 169 ஈக்குவல் டு 5² 25 ஈக்குவல் டு ப்ளஸ் B². இப்போ B மட்டும் வச்சுக்காங்க. B² = 169 - 25. அப்போ B² என்ன ஆகும்? 179ல் 25 போனால் 144. அப்போது B² = 12 × 12. ரைட்டாக? 12 பண்ணால் 124. அப்போ B = 2 12க்கு ஒரு 12 எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ B = 12 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போது B = 12ன்னு கிடச்சிட்டு. சரியா? அப்போ B = 12. அப்போ லென்த்து நமக்கு கிடச்சிட்டு 12. ஸோ இப்போ ஏரியானது L × B. A = L வந்து எவ்வளவு 12 இன்ட்டு B வந்து 5. ஸோ ஏரியா = 12 × 5 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள்.
3 எண்களின் பெருக்கல் பலன் 1875. எக்ஸ் ஒய் இசட் இது அந்த 3 நம்பர்ஸ் சரியா. அந்த 3 நம்பரோட பெருக்கல் பலன் 1875. அதோட ஹெச்சிஎஃப் 5. ஹெச்சிஎஃப் = 5. ஸோ அப்போ அந்த நம்பர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு ஒவ்வொரு நம்பரோட அதோட ஹெச்சிஎஃப்பை பெருக்கிடுங்க. அப்போது 5x 5y 5z இதோட பெருக்கல் பலன் தான் என்னென்னு கொடுத்துருக்காங்க 1875. ஸோ 5 × 5 25, 25 × 5 125, 125 x y z 1875. அப்போ எக்ஸ் ஒய் இசட் எவ்வளவு 1875 / 125 அடித்தா எவ்வளோனா 15 125 1875 ஆகும். 125 15 5 25 2 7 10 12 மீது 1 5 6 125 5 7 8 1 ரைட்டா. சரி இப்போது இந்த மூணு நம்பர் என்னது? இந்த 3 நம்பரோட பெருக்கல் பலன் இதுதான் உங்களுக்கு 15ன்னு கிடச்சிருக்கு ரைட். இப்போ நம்ம அதோட இந்த 3 நம்பரோட எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எல்சிஎம் ஈக்குவல் அந்த நம்பர்ஸு இன்ட்டு ஹச்சிஎஃப் ரைட். ஓகேவா? இதை நோட் பண்ணிங்க. ஸோ எல்சிஎம் நமக்கு வேணும். எல்சிஎம் ஈக்குவல் அந்த நம்பர்ஸ் என்னது? அந்த நம்பரு 15ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இன்ட்டு அதோட ஹைசிஎஃப் என்னது 5. ஸோ 15 × 5 எவ்வளவு 75. ஸோ அந்த நம்பரோட எல்சிஎம் வந்து என்னது 75. ஓகே அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். 2 நம்பர் இருக்குது 3:4. சரி அது என்ன சொல்லியிருக்காங்க 5இல் ஒரு பகுதி மற்றும் 8இன் ஒரு பகுதியை தான் 2ஆக பிரிச்சுருக்காங்க. அதாவது 5இன் ஒரு பகுதியை 1, அடுத்த நம்பரு 8இன் ஒரு பகுதி, இதுதான் இப்படி பிரிச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா. ஸோ அப்போது இதை முழு நம்பரை மாத்திரம் என்ன செய்யணும்? இங்கே பெருக்கிடுங்க 15 = இது முழு நம்பர் காணணும் 8 × 4 32. ஓகேவா? ஸோ இந்த ரேஷியோ தான் இந்த ரேஷியோ மாறி இருக்கு. ஓகே அந்த பிரிக்கப்பட்ட எண் மொத்த நம்பர் என்னது 94. இப்போது அதோட முதல் பகுதி என்னென்னு கேட்டிருக்காங்க. முதல் பகுதி இதுதான் என்னென்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. சரி ரைட்டு ஓகே. அப்போது ஃபஸ்ட் என்ன செய்யணும்? ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வரும்? 32 + 15 7 4 47. ஸோ 47 மேலே என்ன போடணும்? அதை முதல் பகுதி தானே கேட்டிருக்காங்க. அப்போ முதல் பகுதியை போட்டுங்க 15 இன்ட்டு அந்த எந்த எண்ணெய் பிரித்தாங்க 94ங்கிற எண்ணெய் பிரித்தாங்க அதை போடுங்க 94. ஓ 47 47 47 94. இப்போ 15 × 2 30. ஸோ முதல் பகுதி 30 ரைட். அடுத்த கொஷின். முகேஷ் ஒரு நாளில் அதாவது ஒரு நாளில் 2/7 பகுதி வேலையை செய்வார். ஸோ எத்தனை நாட்களில் அவ்வேலையை முழுமையாக செய்து முடிப்பார். அதாவது ஒரு வேலையை சரியா ஒரு நாளில் 2/7 பகுதியை முடிக்கிறார். இந்த 7 எங்கே கொண்டு வந்துருங்க. அப்போ 7 நாளில் 2 பகுதியை முடிப்பார். முழு வேலை என்னதுன்னா ஒரு பகுதி. அப்போ ஒரு பகுதியை எத்தனை நாளில் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. ஒரு பகுதியை 7 இந்த 2 கீழே வந்துடுமா. அப்போது 7 / 2 எத்தனை நாளில் முடிப்பார்? 3 2 6 + 1/2. ஸோ 3 நாளில் ஒரு முழு வேலையை முடிப்பார். 3 நாள். அடுத்த கொஷின் பாருங்கள். 20,000 ஆண்டொன்றுக்கு 4.5% 5 ஆண்டுகளுக்கு பின் அவங்க எவ்வளோ செலுத்துவார்? அதாவது 20,000க்கு 4.5% வட்டி 5 வருஷம் கழித்து அவங்க வட்டியும் ப்ளஸ் அந்த அசலையும் சேர்த்து எவ்வளோ கட்டுவாருன்னு கொடுத்துட்றாங்க ரைட்டா. ஓகே இது எப்படி சொல்லணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 4.5 என்னது 4.5%. 4 எப்படி தான் 4 1/2 ரைட்டா. இது பேருக்குன்னா 7 8 + 1 9 9/2. இப்போ 9/2 வருஷம். இப்போ 20,000 பிரின்சிபல் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸு அதாவது PNR ரைட்டா. நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு 5 வருஷம் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 4.5 9/2 ஆக்கியாச்சு. வருஷம் கிடையாது ரேட் ஆஃப் பர்சன்டேஜ்.
ஸோ 9/2 இன்ட்டு இந்த பர்சன்டேஜுக்கு என்ன எழுதுவோம் 1/100 ரைட்டா. 2 0க்கு 2 0 கேன்சல். 2 2 100. அப்போ 100 இன்ட்டு 5 இன்ட்டு 9 எவ்வளோ ஆகும்? 9 5 45 45 4500. ஓகேவா? இது 4500 வட்டி. அவள் பிரின்சிபல் ஆல்ரெடி எவ்வளோ கெட்டிக்காக 20000 ப்ளஸ்ஸு 4000 வட்டி ரெண்டையும் சேர்த்து எவ்வளோ செலுத்துவார்? 24,500 ரூபா. ரைட், ஓகே. அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். 1500க்கு 3 ஆண்டுகளில் 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. வட்டி விகித வித்தியாசம் வந்து எவ்வளோனா 13.50 கிடச்சிருக்கு. 5 0 சரியா. அப்போது வட்டி விகிதத்தின் வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, ரைட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது? PNR / 100 சரியா. இது ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க, இன்னொரு இடத்துல வேறு ரேட் ஆஃப் பர்சன்டேஜ். அப்போ PN அந்த ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் ஸ்மால் லெட்டரான்னு வச்சுக்கிறோம் /100 சரியா. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான் என்ன கொடுத்துருக்காங்க? 13.50 ரைட்டா. ரைட்டு, ஓகே. இப்போ கீழே காமனாக 100 இருக்குது. அப்போ 100 எடுத்துக்கலாம். மேலே PNR மைனஸ் PNR ஈக்குவல் டு 13.50 ஓகேவா. ஸோ இதை PNR மைனஸ் PNR ஈக்குவல் டு 13.50 இன்ட்டு இந்த 100 இங்கே வந்துடும் 100 ரைட்டு ஓகேவா. அப்போது PNR மைனஸ் PNR ஈக்குவல் டு எவ்வளவு? இதை பெருக்குனா 1350 ரைட்டா. 2 0க்கு 2 புள்ளி தள்ளி வச்சுக்கலாம். அப்போது 1350 சரி. இப்போ இந்த PN காமனாக எடுத்துக்கோங்க. இந்த 2 இதுலையுமே காமனாக இருக்குது ஓகேவா. இப்போது R மைனஸ் R ஈக்குவல் டு 1350. பிரின்சிபல் எவ்வளவு? 1500. நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு? 3. ஸோ 3 R மைனஸ் R ஈக்குவல் டு 1350. 1500 இன்ட்டு 3 எவ்வளோகும்? 4500. R மைனஸ் R ஈக்குவல் டு 1350. ஸோ R மைனஸ் R ஈக்குவல் டு 1350/4500. ஒரு 0 கேன்சல் ஆகிடும். 27 5 135. 9 5 45. 90 5 450 சரி. 3 7 3 9 27 19 90. ஸோ 3/10. R மைனஸ் R ஈக்குவல் டு 3/10. ஸோ இதை 10 என்ன பண்ணலாம்? மேலே போச்சுன்னா 0.3 0.3. ஸோ R மைனஸ் R வந்து எவ்வளவு? 0.3 0.3% தான் உங்களுக்கு வட்டி விகிதத்தின் வித்தியாசம் ஓகேவா. வட்டி விகிதம் இது ஒரு வட்டி, இது ஒரு வட்டி, இதோட வித்தியாசம் எவ்வளோ இருக்குது? 0.3%. ஓகே. அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். ஒரு தனி வட்டி விகிதத்தில் 6 ஆண்டுகளில் 60% ஆகுது. அதாவது 6 ஆண்டுகளில் 60%. அப்போ ஒரு ஆண்டில் 60/6 10% ரைட்டா. அப்போ ஒரு ஆண்டில் 10%. சரி, ஓகே. இப்போ தான் என்ன கொடுத்துருக்காங்க? ரூபாய் 12,000க்கு 3 ஆண்டுகளில் அதே வட்டி விகிதத்தில். இப்போது இந்த வட்டி விகிதம் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு? 10%. வட்டி விகிதம் 10%. கூட்டு வட்டிக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. சரி, ரைட்டு. இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட் இயருக்கு பாருங்கள். 12,000 இன்ட்டு ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் எவ்வளவு? 10. 10/100 ஓகேவா. சரி, இதை கேன்சல் பண்ண எவ்வளோ ஆகும்? 2 0க்கு 2 0 கேன்சல். 1200. இது ஃபஸ்ட் இயருக்கு ரைட்டா. அடுத்து இந்த 1200 அப்படி கீழே இருக்குங்க. 1200 இன்ட்டு ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் எவ்வளவு? 10. 10/100 3 வருஷம். அதனால் 3 வருஷம் கண்டுபிடிக்கணும். 2 0க்கு 2 0 கேன்சல். எவ்வளோ ஆகும்? 12 10 120. இது செகண்ட் இயர் ரைட். அடுத்து இதை அப்படி கீழே இருக்கீங்க. 120 இன்ட்டு ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் எவ்வளவு? 10%. ஸோ 10/100. ஒரு 0 கேன்சல்.
இந்த ஒரு 0 கேன்சல். அப்போ எவ்வளோ கிடைக்கும்? 12. இது 3வது இயருக்கு. ஓகே. இப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன பண்ணால் 3 வருஷத்துக்குன்னா ஃபஸ்ட் இயரில் கிடைச்ச வட்டியை 3ஆல் பெருக்கணும். ஓகேவா? செகண்ட் இயருக்கு கிடைச்ச வட்டியை அதையும் 3ஆல் பெருக்கணும். தேர்ட் இயருக்கு கிடைச்ச வட்டி 12, அதை 1ஆல் பெருக்கணும். ரைட், ஓகேவா? சரி, ரைட்டு. 12,000 × 3 எவ்வளோ வரும்? 36,000. 120 × 3 360. 12 1 12. கூட்டினா எவ்வளோ வரும்? 2 7 9 3. 3972 தான் ஆன்சர். ரைட், ஓகே. அடுத்த கொஷின். ஒரு மிகப்பெரிய 5 இலக்க எண் 3 5 8 மற்றும் 12ஆல் வகுக்கும்போது கிடைக்கும் மீதி வந்து இவ்வளோ 2 எண்ணில் அந்த மிகப்பெரிய 5 இலக்க எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி கேட்டால் என்ன செய்யணும்னா, இந்த வகுப்புக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த எண்ணுக்கெல்லாம் எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்க. 3 5 8 12 இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. சரி, 1 3 3, இந்த 5 அப்படியே இருக்கும், 8 அப்படியே இருக்கும், 4 3 12. ரைட், இப்போ 2ஆல் பெருக்கலாம். 1, இந்த 5 எப்படி இருக்கும், 4 2 8, 2 2 4. ரைட், ஓகே. திரும்ப 2ஆல் போடலாம். 1 5 2 2 4, 1 2 2. சரி, அப்போ என்ன கிடச்சிருக்கு? 3 × 2 × 2 × 5 × 2. 1 எடுக்க வேண்டிய தேவையில்லை. ரைட்டா? அப்போ 3 2 6, 6 2 12, 12 5 60, 60 2 120. ஸோ எல்சிஎம் வந்து என்னது? 120. ரைட், ஓகே. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? மிகப்பெரிய 5 இலக்க எண். மிகப்பெரிய 5 இலக்கன்னா 1 2 3 4 5. இதுதான் மிகப்பெரிய 5 இலக்க எண். இந்த 5 இலக்க எண் என்ன செய்யணும்னா, நம்ம 120 எல்சிஎம் அந்த 120ஆல் டிவைட் பண்ணணும். சரி, ரைட்டு. இப்போது 120 8 எவ்வளோ வரும்? 960. ரைட்டா? அப்போது 8 120 960 எவ்வளோ வரும்? 9 3 39. இன்னும் 9 இறக்கலாம், 9. சரி, அப்போது 120 3 எவ்வளோ வரும்? 360. ரைட்டா? ஸோ 3 120 360 எவ்வளோ ஆகுது? 9 3 கழிச்சா. ரைட், இந்த 9 இருக்குது, அந்த 9 இறக்காங்க. திரும்பியும் 120 3 120 360. மிச்சம் எவ்வளோ இருக்குது? 39. ரைட்டா? ரைட், ஓகே. அந்த மிச்சம் கிடைக்குதுல்ல, அதை என்ன செய்யணும்? இந்த லார்ஜஸ்ட் நம்பரில் கழிச்சிடணும். என்ன வரும்? 9 0 6 9 9 9. ஸோ இந்த நம்பர் தான் இந்த எல்லா நம்பர்னாலையும் டிவைட் ஆகக்கூடிய லார்ஜஸ்ட் 5 டிஜிட் நம்பர். சரியா? இந்த நம்பரு இந்த எல்லா நம்பராலையும் டிவைட், அதாவது 3 5 8 12 டிவைட் ஆகக்கூடிய லார்ஜஸ்ட் 5 டிஜிட் நம்பர். இதை நீங்கள் ஆன்சரில் போட்டுச்சுன்னா தப்பு. ஏன்னா அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மீதி 2 கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ என்ன செய்யணும்? +2. ஸோ ஆன்சர் 99962. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 1134. அதன் அசல் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, ரைட்டு. எப்படி செய்யலாம்னா, 15%. அப்போ 15%னா எப்படி எழுதுவோம்? 15/100. ஓகே. கீழே இருக்கிறது பிரின்சிபல், மேலே இருக்கிறது இன்ட்ரெஸ்ட். ரைட், ஓகேவா? இதை அடித்தா என்ன ஆகும்? 3 5 15, 25 100. ஓகேவா? கீழே இருக்கிறது தான் பிரின்சிபல் சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 3 ஆண்டு. அப்போ 3 ஆண்டு என்ன செய்யணும்? அந்த பிரின்சிபல் கூட 3 ஆண்டுனா 3, அதாவது க்யூபு. 2 ஆண்டுனா ஸ்கொயர் போட்டுக்குவோம். சரியா? இப்போ இதில் வந்து 3 ஆண்டு கட்டுறதுனால க்யூப் எடுத்துக்கணும். அப்போ என்ன ஆகும்? 8000. 20 × 20 × 20 எவ்வளோ வரும்? 8000 வந்துடும். சரியா? சரி, இப்போ இதுதான் பிரின்சிபல். ஓகே, இப்போ இதை விஷயம் நம்ம சம் செய்ய போகிறோம். சரி, 8000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 15%. அடித்தா 15 × 80 எவ்வளோ வரும்? சரி, 2 0 கேன்சல். ரைட், ஓகே. 15 8 எவ்வளோ வரும்? 5 8 40, மீதி 4, 1 8 8 9 10 11 12. 1200 வருது. ஓகேவா? 1200. இது ஃபஸ்ட் இயருக்கு.
ரைட். 2வது வருஷத்துக்கு அந்த வட்டி எப்படி இறக்குங்க, இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 15%. 2 கேன்சல். 15 12 எவ்வளோ ஆகும், 10 மீது 1 1 2 3 15 180. இது 2வது வருஷத்துக்கு. 3rd இயருக்கு இந்த வட்டி எப்படி இறக்குங்க, 180 இன்ட்டு அந்த ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் 15%. 1 கேன்சல். 3 15 5 10 ரைட்டா. 1 2 9 2 18. அப்போது 9 3 27. இது 3வது வருஷத்துக்கு. ஓகே. இப்போ 3 வருஷத்துக்கு நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வருஷத்துக்குள்ளதை 3ஆல் பெருக்கணும். அதேமாதிரி 2வது வருஷத்துக்குள்ளதை 3ஆல் பெருக்கணும். 3வது வருஷத்துக்குள்ளதை 1ஆல் பெருக்கணும். சரியா, ரைட். இப்போ என்னென்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் இயரில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வித்தியாசம் கிடையவே கிடையாது, ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டுக்குள்ளே தான் விட்டுருங்க, கேன்சல், அது தேவையில்லை. 2வது வருஷத்துக்கும் 3வது வருஷத்துக்கும் பார்த்தா போதும். ஸோ 180 × 3 எவ்வளவும், 540. ரைட், ஓகே. 27 × 1 27. அப்போ 7 6 5 567. இதுதான் வட்டி. ஓகே. இப்போது இதுதான் என்னென்னு கொடுத்துருக்காங்க, 1134. ஸோ அப்போ 567 தான் 1137. அசல் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போது 100 எவ்வளவு, சரி. அசல் நமக்கு பிரின்சிபல் நம்ம என்ன எடுத்துருக்கோம், 8000. இந்த 8000 தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 567 2 567 1137 ஆகும். அப்போது x = 8000 × 2 16000. ஸோ நமக்கு ஆன்சர் 16000. ரைட், ஓகே.